மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 69,000 ஹெக்டேர் சம்பா பயிர்களில் 27,000 ஹெக்டேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் மையநாதன் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் செம்பனார் கோவில் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் எம்எல்ஏக்கள் நிவேதா எம் முருகன், ராஜகுமார் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, தரங்கம்பாடி ஆகிய 4 வட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 2039 பேருக்கு ரூபாய் 14.92 கோடி மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கான ஆணை வழங்கினார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி பருவம் தவறி பெய்த கனமழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தரங்கம்பாடியை அடுத்த மாத்தூர், திருவிளையாட்டம், வதிஷ்டாச்சேரி ஆகிய கிராமங்களில் ஆய்வு செய்தபோது சேதமடைந்த பயிர்களை எடுத்து வந்து காண்பித்த விவசாயிகள் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் மையநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற பயனாளிகளுக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த பருவம் தவறிய கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 69,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உத்தேசமாக 27,000 ஹெக்டேர் நெல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். பயிர் காப்பீட்டை பொறுத்தவரை காப்பீடு நிறுவனங்கள் மூலம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். நண்டலாறு பகுதிகளில் தடுப்பு சுவர் கட்டுவது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி சீர்காழி, கொள்ளிடம் வட்டாரங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ரூபாய் 46 கோடி மதிப்பீட்டில் நிவாரண உதவிகளை வழங்கினார். அதேபோல் விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏக்கள் நிவேதா எம் முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் என பலரும் உடனிருந்தனர்.